Hello everyone, welcome to our channel. In the video class 12th NCERT Maths chapter 6 applications of derivatives exercise 6.2 question number 1 வந்து நம்ம பார்க்கிறோம். Show that the function given by f of x is equal to 3x plus 17 is strictly increasing on r அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் இன்க்ரீஸிங் ஆன் ஆர்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x plus 17 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணோன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் 3x வரும் ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் 17 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 3 இங்கே கான்ஸ்டன்ட்டம் வெளியில் வந்துடும். டிஃப்ரென்ஷியேட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது நம்மளுக்கு 1 வரும் ப்ளஸ் 0 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்றது கிடைக்கும். ஸோ விச் இஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷனில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து இங்கே என்ன இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் நான் வந்து வேறு எக்ஸ் வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 -2 -3 இந்த மாதிரி நெகட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் 0 சப்ஸ்டியூட் பண்ணாலும் பாசிட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு f dash of x வந்து பாசிட்டிவாகவே தான் வந்து இருக்க போகுது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்குது. ஸோ அப்போனா வந்து நம்ம என்ன எழுதலாம், தட் இஸ் இட் இஸ் பாசிட்டிவ் ஃபார் ஆல் x belonging to R. ஸோ therefore f of x equal to 3x plus 17 is strictly increasing on R ன்னு நம்ம எழுதி கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். இப்போ செகண்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஷோ தட் த ஃபங்க்ஷன் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பார் 2x இஸ் இன்க்ரீஸிங் ஆன் ஆர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன வரும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இ பவர் 2xன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே வந்து தியரம் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே இன்ட்ரடக்ஷனில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இங்கே சால்வ் பண்ணுறோம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் 2x வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இங்கே வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, 2xன்னு வந்து இருக்குது. ஸோ திருப்பியுமே டி பை டிஎக்ஸ் ஆஃப் 2xம் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இ பார் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது நம்மளுக்கு இ பார் எக்ஸே தான் வரும். ஸோ இ பார் 2x பண்ணாலும் இ பார் 2xே தான் வந்து வரும். அண்ட் இங்கே வந்து 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது இன்டூ 2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஸோ நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, 2 இன்ட்டு இ பவர் 2x அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு, விச் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம 3 கண்டிஷன் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தேன் 0, எக்ஸ் வேல்யூ லெஸ்ஸர் தேன் 0 அப்படின்றது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் சொன்னேன்ல, அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ when x is greater than 0 போடுறோம் அப்படின்னா f dash of x is equal to 2 into e power 2x. இப்போ இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இங்கே என்ன ஆகும், இப்போ கிரேட்டர் தேன் 0 வேல்யூஸ், அதாவது பாசிட்டிவ் வேல்யூஸ் நான் எது போட்டாலுமே எனக்கு வந்து என்ன கிடைக்கும், எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் வந்து கிடைக்க போகுது. அண்ட் இங்கே இ பவர் எக்ஸுக்கு வந்து நம்மளுக்கு இ பவர் எக்ஸோட வேல்யூ வந்து இ வேல்யூ வந்து என்னென்னா 2.718. ஸோ இதுவுமே ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான். அண்ட் டு த பவர் 2xன்னு நம்ம வந்து போடுறோன்னா, இப்போ எக்ஸுக்கு வந்து நான் 1 போட்டாலும் சரி, 2 போட்டாலும் சரி, 3 போட்டாலும் சரி, எனி பாசிட்டிவ் வேல்யூ நான் போட்டாலுமே எனக்கு திருப்பியுமே ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான் வந்து எனக்கு கிடைக்க போகுது. ஸோ அப்போ வந்து நான் என்ன எழுதலாம் அப்படின்னா, தேர்ஃபோர் இது வந்து ஸோ இட் இஸ் கிரேட்டர் தேன் 0. எது, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 0. ஸோ தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இன்க்ரீஸிங் ஃபார் எக்ஸ் greater than 0. அடுத்தது வந்து when x equal to 0க்கு வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ when x is equal to 0 அப்போ f dash of x வந்து என்னவாக இருக்கும், 2 into e power 2 into 0 வந்து ஆகிடும். ஸோ e power 0 வந்து
நம்மளுக்கு வந்து 1 வந்து ஆகிடும். ஸோ அப்போ 2 into 1 which is 2 which is greater than 0 வந்து இருக்கும். therefore f of x is increasing at x is equal to 0 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். அடுத்தது when x is less than 0 condition வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ f less than 0 வந்து நான் போடும் போது இப்போ வந்து நான் இப்போ x வேல்யூ லெஸ் தேன் 0 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ எனி நெகட்டிவ் வேல்யூஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். லெஸ் தேன் 0நாவே நம்மளுக்கு என்ன வரும், இப்போ நம்பர் லைனில் இங்கே வந்து -∞, இது 0, இங்கே +∞னா 0லேருந்து லெஸ் தேன் 0 அப்படின்னாவே என்ன வரும், இங்கே இருக்கிற வேல்யூஸ் எது வேணாலும் வரும். ஸோ அப்போ -3, -2, -1, -8, -10 எது வேணாலும் நெகட்டிவ் வேல்யூஸ் எது வேணாலுமே வந்து வரும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், x is equal to -y அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ f dash of x வந்து என்னவாக இருக்கும்னா 2 into e பவர் -2y அப்படின்னு வந்து ஆகும். அதாவது எக்ஸோட பிளேஸில் நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், -2y சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதை வந்து நான் எப்படி எழுதலாம், 2 into 1/e பவர் 2yன்னு வந்து எழுதலாம். ஸோ அப்போ எனக்கு இதுவும் பாசிட்டிவ், இதுவுமே வந்து பாசிட்டிவாக தான் வந்து எனக்கு இருக்குது. இதுவுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ ரெண்டு வேல்யூமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இட் வில் பி கிரேட்டர் தேன் 0. therefore f of x is increasing for x greater than x less than 0. x வேல்யூ less than 0வாக இருந்தாலும் f of x வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். therefore f of x equal to e power 2x is increasing on r அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ அவ்வளோதான் வந்து செகண்ட் கொஷின். இப்போ வந்து நம்ம தேர்ட் கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். தேர்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். ஷோ தட் த ஃபங்க்ஷன் கிவன் பை f of x is equal to sin x is increasing in 0, π/2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட் அந்த பார்ட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து 1, 2, 3 அண்ட் 4th குவாட்ரண்ட். ஸோ இது வந்து ஆல் சில்வர் டீ கப்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். அதை வந்து நம்ம ஞாபகப்படுத்தணும். ஸோ இப்போ இங்கே என்ன வரும், ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஸோ இங்கே என்ன அர்த்தம், எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். இங்கே எஸ் அப்படின்னா வந்து சைனு 1/sin ஞாபகம் வச்சுக்கணும், அது மட்டும் வந்து பாசிட்டிவாக இருக்கும். tan அண்ட் 1/tan மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். இங்கே வந்து காஸ் அண்ட் 1/cos மட்டும் வந்து பாசிட்டிவாக இருக்கும். மற்றது எல்லாமே வந்து நெகட்டிவாக வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸிங் ஆன் 0, π/2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம f dash of x வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ f of x is equal to sin x. அப்போ வந்து f dash of x will be sin x வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு cos x வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னது, ஃபார் 0, π/2. ஸோ 0, π/2 அப்படின்னும் போது இது வந்து 0, π/2, இது பை, இது வந்து 3 π/2 அண்ட் 2π. ஸோ அப்போது 0, π/2 அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து வரும் நம்மளுக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் நம்மளுக்கு வரும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும், எல்லாமே வந்து பாசிட்டிவ். அப்போது f dash of x வந்து என்னது, cos x. அப்போது cos xம் வந்து பாசிட்டிவாக தான் வந்து இருக்கும். ஸோ cos x will be greater than 0. therefore f dash of x equal to cos x is greater than 0. therefore f of x is increasing in 0, π/2 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இப்போது அடுத்தது வந்து நம்ம b சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ b சப்டிவிஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் π/2, π வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ π/2, πயில் வந்து நம்ம பார்க்கும் போது இங்கே வந்து சைனும் 1/sin அதாவது கொசிக் மட்டும்தான் வந்து பாசிட்டிவ், மற்றபடி எல்லாமே வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் தான். இப்போ இங்கே வந்து என்ன கிடச்சிருக்கு, இது வந்து திஸ் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ cos x அப்படின்றது வந்து என்னவாக இருக்கும், செகண்ட் குவாட்ரண்ட்டில் இட் வில் பி லெஸ் தென் 0, ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். therefore f dash of x is equal to cos x is less than 0 அப்படின்னு வந்து எழுதலாம். and therefore f of x is decreasing in π/2, π. ஸோ இதான் வந்து b சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இப்போது c வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ c வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
neither increasing nor decreasing in 0, pi. For 0, pi வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நெய்தர் இன்க்ரீஸிங் அண்ட் நார் டிக்ரீஸிங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 0 to pi அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும் போது இங்கே வந்து பார்த்தோம்னா இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டையும் இன்வால்வ் ஆகும், செகண்ட் குவாட்ரண்ட்டும் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ ரெண்டு குவாட்ரண்ட்லையுமே பார்க்கும்போது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு என்னவாகுது, இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம்ம வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா எல்லாமே பாசிட்டிவ், அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அதே மாதிரி இங்கே π/2 to பையில் வந்து பார்க்கும்போது செகண்ட் குவாட்ரண்ட்டில் வருது. ஸோ வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மொத்தமாக கேட்டிருக்காங்க 0லேருந்து பை வரைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இது இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போது வந்து நம்ம இதை என்ன எழுதலாம்னா இட் இஸ் நெய்தர் இன்க்ரீஸிங் நார் டிக்ரீஸிங் இன் 0, pi அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். f dash of x equal to cos x is greater than 0 for 0, pi/2 and is increasing. And அதே மாதிரி f dash of x is equal to cos x is less than 0 for pi/2, pi and is and f of x வந்து என்னவாகுது and f of x is decreasing. So therefore f dash of x வந்து என்ன ஆகுதுன்னா it does not keep the same sign. எங்கே சேம் சைன் இல்லை, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயும் செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் ஒரே சைன் வந்து இல்லை இந்த இன்டர்வல் 0, pi. So therefore f of x is neither increasing nor decreasing அப்படின்னு வந்து நம்ம எழுதணும். Hence f of x is neither increasing nor decreasing. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் த தேர்ட் கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபோர்த்து கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோர்த்து கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் இன் விச் த ஃபங்க்ஷன் எஃப் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x² - 3x இஸ் இன்க்ரீஸிங் அண்ட் பி வந்து டிக்ரீஸிங் அப்படின்றத வந்து காட்டணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x² - 3x. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வரும், d/dx of 2x² minus d/dx of 3x வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 2 into x² வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2xன்னு வந்து வரும், மைனஸ் 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3 வந்து வரும். ஸோ 6x - 3 வந்து நம்மளுக்கு இருக்கும், 4x - 3 வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்னது, 4x - 3. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x - 3. அப்போது வென் f dash of x is equal to 0, அப்போது 4x - 3 is equal to 0, 4x is equal to 3, x is equal to 3/4. ஸோ இன்டர்வல்ஸ் வந்து என்னென்னலாம் வரும் அப்படின்னா இங்கே வந்து -∞, 3/4 அண்ட் இங்கே வந்து +∞. ஸோ நம்மளுக்கு வந்து -∞ to 3/4 அப்படின்றது வந்து ஒரு பார்ட்டு, அண்ட் 3/4 to +∞ அப்படின்றது வந்து ஒரு பார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஃபார் -∞, 3/4 வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ நம்ம எதனா ஒரு எக்ஸ் வேல்யூ வந்து எடுத்துக்கலாம், இந்த இன்டர்வல்குள்ளே எனி எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ x is equal to 0 கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இது உங்களுக்கு 3/4ஓட வேல்யூ வந்து வேணும் அப்படின்னா இட் வில் பி
0.75. ஸோ அதை வச்சு கூட வந்து நம்ம வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ நான் 0 வந்து எடுத்துக்கிறேன். அப்போது f dash of x வந்து நம்மளுக்கு என்னவா வரும்? f dash of x is equal to 4 into 0 minus 3 வந்து வரும். அண்ட் f dash of x is equal to minus 3 அப்படின்னு வந்து வரும், which is less than 0. ஸோ எதனா ஒரு வேல்யூமே வந்து மைனஸ் வந்தாலுமே அது வந்து மைனஸ் தான் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போது therefore f of x is decreasing in minus infinity, 3/4. இப்போ அடுத்தது வந்து for 3/4, infinity இந்த இன்டர்வல் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து நான் இங்கே 3/4னா 0.75லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ அப்போ வந்து நான் 1 கூட எடுத்துக்கலாம், இல்லை 0 எடுத்துக்கலாம். 0 எடுக்க முடியாது, 1 எடுத்துக்கலாம், இல்லாட்டினா 2 எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம், எனி வேல்யூ வந்து நான் எடுத்துக்கலாம். ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ் எது வேணாலும் வந்து நான் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நான் x is equal to 1 அப்படின்னு வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஸோ f dash of x is equal to x வந்து 1ன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 4 into 1 minus 3ன்னு வந்து வரும். ஸோ 4 minus 3 which is 1. ஸோ வந்து எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் வந்து கிடைக்குது. ஸோ which is greater than 0. Therefore f of x is increasing in 3/4, infinity வந்து நம்ம எழுதலாம். ஸோ இது வந்து எதில் வருது? இப்போ வந்து a வந்து இன்க்ரீசிங் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் இன் விச் த ஃபங்க்ஷன் f given by f of x is increasing அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இன்டர்வலில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது? 3/4, infinity இந்த இன்டர்வலில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி, 3/4 இந்த இன்டர்வலில் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து a சப்டிவிஷனில் வரும், இது வந்து b சப்டிவிஷனில் வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான் வந்து 4th கொஸ்டின். இப்போ வந்து நம்ம 5th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 5th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் இன் விச் த ஃபங்க்ஷன் f given by f of x equal to 2x cube minus 3x square minus 36x plus 7 is increasing decreasing அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து இன்டர்வல்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும், எந்த இன்டர்வலில் இன்க்ரீசிங் எந்த இன்டர்வலில் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றது. ஸோ f of x வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2x cube minus 3x square minus 36x plus 7 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ f dash of x equal to, ஸோ இங்கே வந்து என்ன வரும்? 2 வந்து அப்படியே எடுத்துடுறோம். ஸோ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் x cube வந்து 3x square வந்து நம்மளுக்கு கிடைக்கும், மைனஸ் 3 வந்துடும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x வந்து கிடைக்கும், மைனஸ் 36 வந்துடும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 ப்ளஸ் 0 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 2 into 3 6x square மைனஸ் 2 into 3 6x வந்து வரும், மைனஸ் 36 வந்து இருக்கும். ஸோ இப்போ f dash of x வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 6x square minus 6x minus 36 கிடச்சிருக்கு. நான் வந்து 6ஐ மட்டும் காமனாக எடுக்கிறேன். அப்போ x square minus x minus 6 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? f dash of x வந்து 0ன்னு வந்து எடுத்துக்கிறோம். f dash of x equal to 0. அப்போது இதை மட்டும் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ x square minus x minus 6 equal to 0. ஃபேக்டரைஸ் வந்து பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து minus 6 வரணும், மல்டிப்ளை பண்ணும் போது minus 1 வந்து வரணும். ஸோ minus 3 ப்ளஸ் 2 வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ x square minus 3x ப்ளஸ் 2x minus 6 equal to 0. ஸோ x காமனாக வெளில எடுக்கிறேன். ஸோ x minus 3 வரும், ப்ளஸ் 2 வந்து வெளியில் எடுத்தால் x minus 3 வந்து வரும், which is equal to 0. ஸோ x minus 3 into x plus 2 equal to 0 வரும். ஸோ x is equal to 3 வரும், x is equal to minus 2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 6 வந்து it will not be equal to 0. ஸோ அதனால் அதை விட்டுடுறோம். ஸோ இப்போ இது மட்டும் x வேல்யூ 3 and minus 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ வந்து இன்டர்வல் வந்து நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி, இங்கே வந்து minus 2 வரும் அடுத்தது, அதுக்கப்புறமா வந்து 3, அதுக்கப்புறமா வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ வந்து this is at f dash of x equal to 0. அதே மாதிரி f dash of x is equal to 0ல் எனக்கு minus 2 அண்ட் 3 வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இன்டர்வல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இன்டர்வல் என்னது? ஃபார்
மைனஸ் இன்ஃபினிட்டி டு -2 இந்த இன்டர்வல் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து எக்ஸ் வேல்யூ வந்து -3 நானே வந்து ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3ன்னு எடுத்துக்கிறேன். இந்த இன்டர்வல்குள்ளே வந்து நான் எடுக்கணும். அப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவாக இருக்கும் 6 இன்ட்டு இப்போ வந்து இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இல்லாட்டினா நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல இதையே எடுத்துக்கலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு எக்ஸ் -3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இதையே வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 6 இன்ட்டு எக்ஸ் வந்து என்னவாக இருக்குது -3 வரும் அண்ட் எக்ஸ் வந்து -3 ப்ளஸ் 2 வந்து வரும். ஸோ 6 இன்ட்டு -6 வரும், இங்கே வந்து -1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 6 6 36 அப்போது -36 இன்ட்டு -1 வந்து வரும் which is 36 and it is greater than 0. So f of x is increasing in -infinity, -2. ஸோ இது வந்து ஒரு இன்டர்வலுக்கு. அடுத்தது வந்து -2லேருந்து 3 வரைக்கும் வந்து பார்க்குறோம். ஸோ ஃபார் -2, 3. ஸோ நான் வந்து இங்கே என்ன எடுத்துக்கிறேன் எக்ஸ் வந்து 0ன்னு வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு எப்பவுமே எக்ஸ் வந்து 0வாக எடுத்துக்கிட்டா எனக்கு ஈஸி வேறு நம்பர் எடுக்கும் போது இந்த மாதிரி இன்டர்வல்ஸில் வந்து வரும்போது. ஸோ அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு எக்ஸ் -3 அப்போ 0 -3 இன்ட்டு 0 ப்ளஸ் 2 வந்து வரும். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன வருது 6 இன்ட்டு -3 இன்ட்டு 2 வந்து வரும். ஸோ -18 இன்ட்டு 2 வந்து நம்மளுக்கு வரும் which is -36 and it is less than 0. So f of x வந்து என்ன ஆகுது decreasing in -2, 3. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த இன்டர்வல் அதாவது இது ரெண்டும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் இன்டர்வல் அதாவது 3 to infinity வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் 3, infinity. இப்போ இந்த இன்டர்வலில் வந்து பார்க்கும்போது நான் வந்து எக்ஸ் வந்து 4ன்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வரும் 6 இன்ட்டு 4 -3 இன்ட்டு 4 ப்ளஸ் 2 வந்து வரும். ஸோ 6 இன்ட்டு 1 இன்ட்டு 6 வந்து வரும் which is 36 and which is greater than 0. So f of x is increasing in 3, infinity. ஸோ அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க எந்த இன்டர்வலில் வந்து இன்க்ரீஸிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து என்னது இட் இஸ் இன்க்ரீஸிங். ஸோ அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் இன்க்ரீஸிங் இன் இன்டர்வல் -infinity, -2 and 3, infinity and பியில் வந்து டிக்ரீஸிங். ஸோ அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிக்ரீஸிங் இன் -2, 3. ஸோ இந்த ஒரு இன்டர்வல் மட்டும்தான் வரும். -2, 3ல் தான் வந்து லெஸ் தென் 0 வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் மட்டும்தான் வந்து டிக்ரீஸிங், இந்த இன்டர்வலில் மட்டும்தான் வந்து டிக்ரீஸிங் வந்து வரும். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த 5th கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 6th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 6th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் இன் விச் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்டர்வல்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏ சப்டிவிஷன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x -5 வந்து வரும். ஸோ அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வரும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 2x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது 2x வந்து கிடைக்கும் ப்ளஸ் 2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்போனா வந்து 2 வந்து கிடைக்கும் -0 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது 2x + 2 இதுதான் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் 2 காமனாக வெளில எடுத்தோம்னா x + 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். அப்போது when f dash of x is equal to 0 அப்போது 2 into x plus 1 is equal to 0 அப்படின்னு வந்து வரும் and x is equal to -1 அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போது இன்டர்வல் வந்து நம்மளுக்கு எப்படி வரும்னா -1 வந்து இந்த இடத்துல வரும் அண்ட் இங்கே -infinity இந்த இடத்துல வந்து infinity. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு இன்டர்வல் வந்து வரும். ஸோ அப்போனா -infinity
to -1 and -1 to plus infinity. ஸோ இப்போ நம்ம இதுக்கு தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் -infinity to -1, ஸோ லெட் x is equal to -2 வந்து வரும். ஸோ அப்போ f dash of x is equal to 2 into -2 plus 1 equal to, அப்போ 2 into -1, இங்கே -2 plus 1 வந்து -1 ஆகிடும். ஸோ which is -2 less than 0. அப்போனா f dash of x வந்து is less than 0 அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ f dash of x வந்து less than 0வாக இருந்ததுன்னா f of x is equal to x square plus 2x minus 5 is decreasing in interval -infinity to -1. இப்போ நெக்ஸ்ட் வந்து for -1 to infinity இந்த இன்டர்வலுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ let x is equal to -1லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே எனி வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ x வந்து நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 0ன்னு எடுத்துக்கும் போது f dash of x வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ அப்போது 2 into 0 ப்ளஸ் நம்மளுக்கு வந்து 1 வந்து வரும். ஸோ அப்போது இங்கே வந்து 0 + 1 is 1. ஸோ 2 into 1 which is 2, which is greater than 0. therefore இதுவே வந்து நம்ம எழுதலாம். அப்படியே இங்கே இருக்கிற ஸ்டெப்பையே வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ f dash of x is greater than 0. therefore f of x is equal to x square plus 2x minus 5 is increasing in the interval -1 to infinity அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். ஸோ அவ்வளோதான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பி சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பி சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x is equal to 10 minus 6x minus 2x square வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ f dash of x வந்து கண்டுபிடிப்போம். ஸோ 10 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0, -6 வந்துடும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1, -2 அப்படியே வந்துடும். அண்ட் எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு -6 -4x வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது இங்கே வந்து ரெண்டுமே 2 டேபிள்ஸில் வந்து டிவிசிபிள் ஆகும். ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், 2 டேபிள்ஸ்லேருந்து காமனாக வந்து எடுக்கலாம். ஸோ அப்போ நான் -2 வந்து காமனாக வெளியில் எடுக்கிறேன். அப்போ 3 + 2xன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதான் வந்து f dash of x. ஸோ இப்போது when f dash of x is equal to 0 அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது -2 into 3 plus 2x is equal to 0 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து 3 plus 2x is equal to 0 and x is equal to இந்த 3 வந்து இந்த பக்கம் வந்துடும். ஸோ -3 and divided by 2. ஸோ x is equal to -3/2. இப்போ இன்டர்வல் வந்து நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த -3/2 இந்த இடத்துல வந்துடும். இங்கே வந்து -infinity, இந்த பக்கம் +infinity. ஸோ இங்கே என்ன எக்ஸ் வேல்யூ கிடைக்குதோ அதை வச்சு வந்து நம்ம இந்த டிவைட் பண்ணணும். லைனை வந்து ரியல் லைனை வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போது நம்மளுக்கு என்னென்ன இன்டர்வல் வந்துருக்கு, -infinity to -3/2 ஒரு இன்டர்வல் அண்ட் -3/2லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வந்து ஒரு இன்டர்வல். ஸோ ஃபார் -infinity, -3/2. ஸோ இந்த இன்டர்வலுக்கு வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நான் வந்து -2 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 3/2 வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம். நம்மளுக்கு -3/2 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து -1.5 வரும். ஸோ இப்போ உங்களுக்கு டிவிஷனில் வந்து ஃப்ராக்ஷனல் வேல்யூவில் நம்மளுக்கு வேல்யூ எடுக்க தெரியல அப்படின்னா இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெசிமல் வேல்யூ வரும். ஸோ டெசிமல் வேல்யூ வச்சு அந்த ரேஞ்ச்லேருந்துக்குள்ளே எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அப்போனா நம்மளுக்கு என்ன வருது, -infinity-லேருந்து -1.5 வரைக்கும் வந்து வருது. ஸோ அப்போ வந்து நம்ம எனி வேல்யூ பிட்வீன் திஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து -2 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ லெட் x is equal to -2. ஸோ f dash of x வந்து என்னவாக இருக்கும், -2 into 2 into -2 plus 3 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ -2 இங்கே வந்து -4 plus 3 வரும். ஸோ which is -2 into -1 which is 2.
ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்குது, இட் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோவாக வந்து இருக்குது. ஏன்னா 2 வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10 minus 6x minus 2x square இஸ் இன்க்ரீஸிங் ஃபார் minus infinity to minus 3/2. அடுத்தது வந்து ஃபார் த இன்டர்வல் minus 3/2 to infinity. இதில் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இதுக்கு வந்து நான் ஜீரோன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 into 2 into 0 plus 3. ஸோ அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 into 3 வரும், which is -6, which is less than 0. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே என்னவாக இருக்குது, லெஸ் தேன் ஜீரோவாக இருக்குது. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 minus 6x minus 2x square இஸ் டிக்ரீஸிங் ஃபார் த இன்டர்வல் -3/2 to infinity. ஸோ அவ்வளோதான் வந்து சப்டிவிஷன் பி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சி சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ சி சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -2x cube minus 9x square minus 12x plus 1. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். -2 அப்படியே வந்துடும். எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 3x ஸ்கொயர் வரும். -9 எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் 2x வரும். -12 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் 1 + 0 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போனா -2 into 3 வந்து -6x ஸ்கொயர் வரும். -18x minus 12 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், 6ஐ வந்து காமனாக வெளியில் எடுக்கிறேன். தட் இஸ் -6ஐ காமனாக வெளியில் எடுக்கிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணி நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன வந்து இன்டர்வல்கான வேல்யூஸை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ எனக்கு என்ன வரணும், எனக்கு வந்து மல்டிப்ளை பண்ணும் போது 2 வரணும், அண்ட் ஆட் பண்ணும் போது +3 வந்து வரணும். ஸோ அப்போ 2 into 1 வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 2 into 1 2 + 1 3 வந்துடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 வந்து வரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 வந்துடும், ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸுக்கு வந்து 2 வேல்யூ வருது, -1 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ அப்போ நம்மளோட இன்டர்வல் வந்து நம்மளுக்கு எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு -∞ ப்ளஸ் ∞ எழுதிக்கோங்க. இங்கே வந்து -2 இருக்குது, -1 இருக்குது. ஸோ -2 ஃபஸ்ட்டு வரும், அடுத்தது -1 வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ரியல் லைன் வந்து இந்த இன்டர்வல்ஸில் தான் வந்து டிவைட் ஆகும். அப்போ என்னென்ன இன்டர்வல்லாம் வருது, -∞ to -2, அடுத்தது வந்து -2 to -1, அடுத்தது வந்து -1 to ∞. ஸோ 3 இன்டர்வல் வந்து வருது. ஸோ இந்த 3 இன்டர்வலுமே வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் -∞ to -2. ஸோ நான் எக்ஸ் வேல்யூ வந்து என்ன எடுக்கிறேன்னா -3 வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவா இருக்குது, நம்மளுக்கு -6 இங்கே இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 வரும், இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து நம்மளுக்கு வரும். -3 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ -6 இங்கே வந்து -3 + 2, இங்கே வந்து -3 + 1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ -6 வந்துடும், -1 வந்துடும், -2 வந்து வரும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு திருப்பியும் மைனஸ் சைனே தான் வருது, -12 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ விச் இஸ் லெஸ் தேன் 0. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவா இருக்குது, இட் இஸ் லெஸ் தேன் 0. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -6 into x square plus 3x plus 2 is decreasing for the interval -∞ to -2. இப்போ next வந்து நம்ம அடுத்த இன்டர்வலுக்கு வந்து பார்ப்போம். ஸோ ஃபார் -2 to -1 இந்த இன்டர்வலுக்கு வந்து நம்ம பார்ப்போம்.
ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, -2லேருந்து -1 வந்து இருக்குது. ஸோ நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா x ஈக்குவல் டு -1.5ன்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ f' வந்து என்னது -6, இங்கே வந்து x + 2 x + 1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ -6 இன்ட்டு -1.5 + 2 வரும், -1.5 + 1 வந்து வரும். ஸோ -6 இங்கே வந்து 0.5 வரும் இன்ட்டு இங்கே -1.5 + 1 அப்படின்றது வந்து நம்மளுக்கு -0.5 வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா 2 மைனஸ் சைன் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு திருப்பியும் 1.5 வந்து கிடைக்கும், விச் இஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ f' வந்து என்னவாக இருக்குது, இட் இஸ் கிரேட்டர் தேன் 0. therefore f(x) is increasing for the interval -2 to -1. அடுத்தது வந்து நம்ம தேர்ட் இன்டர்வல் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபார் -1 to infinity இந்த இன்டர்வலுக்கு வந்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நம்ம x is equal to 0வே வந்து எடுத்துக்கலாம். ஸோ f' equal to -6 into x + 2 into x + 1 வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ -6 இங்கே வந்து 0 + 2 2 வந்துடும், இங்கே வந்து 0 + 1 வரும். ஸோ -6 into 2 into 1, so which is -12 less than 0. ஸோ f' வந்து less than 0வாக வந்து இருக்குது. ஸோ அப்போது therefore f(x) is decreasing for the interval -1 to infinity. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே பார்த்தோம்னா எந்த 2 இன்டர்வலுக்கு வந்து டிக்ரீஸிங்காக இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம எழுதலாம். ஸோ f(x) is decreasing for the interval -infinity to -2 and -1 to infinity, and f(x) is increasing for -2 to -1. ஸோ இதில் தான் வந்து ஆன்சர் ஃபார் த C சப்டிவிஷன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம D சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ D சப்டிவிஷனில் 6 - 9x - x² வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ f(x) equal to 6 - 9x - x² and f' is equal to, இப்போ 6 வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, -9 வந்துடும், x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, மைனஸ் x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x வந்து வரும். ஸோ -9 - 2x. ஸோ இப்போ இங்கே வந்து மைனஸ் சைன் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் வெளியில் வந்துடும், 9 + 2x வந்து வரும். இல்லை நீங்கள் அப்படியே வச்சும் வந்து சால்வ் பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு அதே தான் வரும். ஸோ when f' is equal to 0 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு -9 + 2x is equal to 0 வந்து வந்துடும். ஸோ அப்போனா இங்கே இந்த 2x வந்து இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா 9 equal to -2x வந்து ஆகிடும். ஸோ x is equal to -9/2. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இன்டர்வல் வந்து எப்படி வரும் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இன்டர்வல் வந்து -∞ +∞ வரைக்கும். ஸோ இங்கே வந்து ரியல் லைனில் நம்மளுக்கு எங்கே டிவைட் ஆகுது, -9/2. ஸோ அப்போ 2 இன்டர்வல் வருது, -∞, -9/2 அண்ட் அதே மாதிரி -9/2, ∞. அகெயின் இப்போ வந்து உங்களுக்கு -9/2 வேல்யூ தெரியணும் அப்படின்னா ஸோ 4.5 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ இந்த ரேஞ்ச்குள்ளே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் த இன்டர்வல் -∞, -9/2 நம்மளுக்கு வந்து என்ன வரும், let x is equal to, நான் வந்து 5ன்னு எடுத்துக்கிறேன், அதாவது -5ன்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ f' is equal to -9 + 2x இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ -9 + 2 into -5. ஸோ அப்போ -9 -10 வந்து வரும். அப்போ வந்து which is -1 which is 1. ஸோ f' வந்து என்னவாக இருக்குது நம்மளுக்கு, it is greater than 0. ஸோ therefore f(x) is increasing for the interval -∞, -9/2. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து for the interval -9/2, ∞. ஸோ இதுக்கு வந்து நான் x வேல்யூ
0ன்னு வந்து எடுத்துக்கிறேன். x is equal to 0. ஸோ f dash of x is equal to minus of 9 plus 2x வந்து வரும். and minus of 9 plus 2 into 0. ஸோ அப்போனா minus 9 வரும், which is less than 0. ஸோ அப்போது f dash of x is less than 0 வந்து வரும். and therefore f of x is decreasing for the interval minus 9/2 to infinity. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட் சப்டிவிஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா சப்டிவிஷனில் x plus 1 the whole cube into x minus 3 the whole cube வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து u into v ப்ராடக்ட் ரூல் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு u வேல்யூ வந்து இங்கே என்னது x plus 1 the whole cube. அப்போ u dash வந்து என்ன வரும் 3 into x plus 1 the whole square வரும். இங்கே வந்து x இருக்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து x plus 1 இருக்குது. ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வந்து வரும். ஸோ 3 into x plus 1 the whole square. அடுத்தது வந்து vக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா x minus 3 the whole cubeனு வந்து இருக்குது. ஸோ திருப்பியும் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போனா v dash will be 3 into x minus 3 whole square வரும். அண்ட் எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ 1 வந்து வரும். ஸோ 3 into x minus 3 whole square தான் வந்து v dash. இப்போ வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போது u வேல்யூ வந்து x plus 1 the whole cube and v dash வந்து 3 into x minus 3 the whole square plus v வந்து x minus 3 whole cube into u dash வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 3 into x plus 1 the whole square. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி வந்து நம்ம எழுதலாம். ஸோ x plus 1 the whole cube into அதாவது 3 இங்கே வந்துடும் and x minus 3 the whole square plus x minus 3 whole cube 3 into x minus 3 whole cube into x plus 1 the whole squareனு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த x plus 1 வந்து காமனாக இருக்குது. இங்கே ரெண்டுத்துலேயுமே இங்கே x plus 1 whole cube இருக்குது, இங்கே x plus 1 whole square இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம காமனாக வந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ அப்போ வெளியில் எடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரி இங்கேயும் வந்து 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ அப்போ 3யை ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துடலாம். அதுக்கப்புறமா x plus 1 the whole square தான் எடுக்க முடியும், ஏன்னா மினிமம் பவர் வந்து 2. அப்போ ரிமைனிங் இருக்கிறது x plus 1 வந்து இருக்கும். அதே மாதிரியே இங்கே வந்து அடுத்தது வந்து x minus 3 whole square x minus 3 whole cube இருக்குது. அப்போது x minus 3 whole squareையும் வெளியில் எடுத்துடலாம். அப்போ நம்மளுக்கு மீதி இருக்கிறது வந்து plus x minus 3 வந்து இருக்கும். ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுறோம். ஸோ இப்போ 3 into x plus 1 whole square into x minus 3 whole square. இங்கே வந்து 2x minus 2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த திருப்பியுமே வந்து இங்கே 2 வந்து காமனாக வெளில எடுத்தோம்னா 3 into 2 வெளில வந்துடும். x plus 1 whole square x minus 3 whole square இங்கே x minus 1 வந்து நம்மளுக்கு வரும். So it is 6 into x minus 1 into x plus 1 whole square into x minus 3 whole square. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 3 வேல்யூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போ x minus 1 equal to 0 வந்து எடுத்துக்கிறோம். this all equal to இங்கே வந்து 0 வந்துடும். ஸோ அப்போ x minus 1 equal to 0, x is equal to 1 வந்துடும். and x plus 1 the whole square is equal to 0. இந்த 2 வந்து இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா 0 தான். அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 is 0. ஸோ அப்போது x plus 1 is equal to 0, x is equal to minus 1. அதே மாதிரி தான் x minus 3 whole square equal to 0. இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 is 0. ஸோ x minus 3 equal to 0 and x is equal to 3 வந்து வரும். ஸோ அப்போ இன்டர்வல் வந்து நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா இங்கே வந்து -infinity to infinity, இங்கே வந்து -1 தான் வந்து ஃபஸ்ட்டு வரும், நெக்ஸ்ட்டு வந்து 1, அதுக்கப்புறமா வந்து 3 வந்து வரும். ஸோ அப்போ என்னென்ன இன்டர்வல்ஸ்லாம் வருதுன்னா -infinity to -1, -1 to 1, அடுத்தது வந்து 1 to 3 வந்து ஒரு இன்டர்வல், அப்புறமா 3 to infinity வந்து ஒரு இன்டர்வல். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து நம்ம வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபார் -infinity to -1 வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ x is equal to -2 வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணலாம்.
So f dash of x is equal to 6 into x minus 1 into x plus 1 the whole square into x minus 3 whole square. So அப்போ 6 into இங்கே வந்து என்ன வரும் minus 2 minus 1 வந்து நம்மளுக்கு minus 3 வந்துரும். இங்கே வந்து minus 2 plus 1 வந்து நம்மளுக்கு minus 1 whole square வந்துரும். minus 1 minus 3 வந்து minus 4 whole square வந்து வந்துரும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் வந்து வருது. இங்கே வந்து minus 18 வந்து வரும். இது வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும் பாசிட்டிவ் வேல்யூவாக ஆகிடும். ஸோ 1 வரும். அண்ட் இங்கே வந்து ஸோ 256 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மைனஸ் 4608 வந்து வரும். மைனஸ் வேல்யூ தான் வருது. ஸோ அப்போனா வந்து இட் இஸ் லெஸ் தேன் 0. ஸோ f dash of x is less than 0. Therefore f of x is decreasing for the interval minus infinity to minus 1. இப்போது அடுத்தது வந்து நம்ம minus 1 to 1 வந்து பார்க்கலாம். ஸோ for minus 1 to 1 வந்து நம்ம x is equal to 0 வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போது x is equal to 0 substitute பண்ணுறோம். ஸோ f dash of x is equal to 6 into 0 minus 1 0 plus 1 whole square 0 minus 3 whole square. So 6 into minus 1 வந்துரும். ஸோ இங்கே வந்து 1 வந்துரும். இங்கே வந்து 9 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ minus 54 which is less than 0. ஸோ அப்போது f of x is decreasing for the interval minus 1 to 1 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்தது 1 to 3 இந்த இன்டர்வலுக்கு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். So for the interval 1 to 3, so x is equal to நம்ம 2 வந்து எடுத்துக்கலாம். So f dash of x வந்து is equal to 6 into x minus 1 into x plus 1 whole square into x minus 3 whole square வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போ x substitute பண்ணுறோம். ஸோ 6 into 2 minus 1 வந்துரும். 2 plus 1 the whole square 2 minus 3 whole square வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 6 into 1 வந்துரும். இங்கே வந்து 3 square வந்துரும். இங்கே வந்து minus 1 the whole square வந்து வரும். ஸோ இங்கே வந்து 3 square which is 9. 6 into 9 வந்துரும். இது minus 1 whole square ஸோ 1 ஆகிடும். ஸோ which is 54 and it is greater than 0. ஸோ f dash of x is greater than 0. Therefore f of x is increasing for the interval 1 to 3. அடுத்தது வந்து for 3 to infinity இந்த இன்டர்வலுக்கு வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இன்டர்வல் வந்து நம்ம பார்க்கும் போது இப்போ இங்கே வந்து நம்ம 4 எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன வந்துடும் நம்மளுக்கு. ஸோ f dash of x is equal to 6 into x minus 1 x plus 1 whole square and x minus 3 whole square. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே x is equal to 4னே வந்து நான் எடுக்கிறேன். அப்போது 6 into 4 minus 1 4 plus 1 whole square 4 minus 3 whole square வந்து நம்மளுக்கு வரும். ஸோ which is 3. இங்கே வந்து 5 square வந்து வரும். இங்கே 1 square வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கேயுமே இங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான். ஸோ எல்லாமே வந்து பாசிட்டிவ் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ f dash of x வந்து என்ன ஆகுது it is greater than 0. ஸோ therefore f of x is increasing for the interval 3 to infinity. ஸோ வந்து நம்ம ஃபைனலாக வந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ஸோ ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து நம்ம என்ன எழுதலாம்னா இங்கே 2 இன்டர்வல் வந்து இன்க்ரீஸிங் அண்ட் அனதர் 2 இன்டர்வல் வந்து இட் இஸ் டிக்ரீஸிங். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்த்தோம்னா f of x வந்து 2 இன்டர்வலுக்கு டிக்ரீஸ் ஆகுது. f of x is decreasing for the intervals minus infinity to minus 1 and minus 1 to 1 and f of x வந்து increasing for the interval 1 to 3 and 3 to infinity. ஸோ 2 இன்டர்வலில் வந்து டிக்ரீஸ் ஆகுது, 2 இன்டர்வலில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போது இந்த சம்மோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.